அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, தினமும் இரவு தூங்கும் முன்பு வெறும் 11 முறை இந்த எளிமையான வார்த்தையை எழுதி பாருங்கள். எண்ணி வைக்க முடியாத அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். நம்ம சேனல்ல சமீப காலமாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலனையும் கொடுக்குதுங்க. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் நிறைய இது போன்ற மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் மெத்தட்ல ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் இந்த ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் இருக்குங்க. சோ எந்த அளவிற்கு இமீடியட்டா நமக்கு பலன்கள் கிடைக்கும்ன்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பார்க்க போகும் அந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன் என்ன, அதை எப்படி எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சிம்பிளா சொல்லிடுறேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல, சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சில சூட்சம வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதே போல இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே, ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை உண்டு. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா ஆற்றல் மிக்க சில எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரிஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் எதிர்பாராத பணவரவு, உடனடியான பணவரவு மற்றும் நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. 3 விதமான ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். சோ இந்த ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பருடைய காம்பினேஷன்ல நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. குறைந்தபட்சம் 90 நாட்களுக்கு 90 டேஸ்க்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. மிக பிரம்மாண்டமான முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு வாரத்திலிருந்தே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். லைஃப் லாங் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணம் தேவை இருந்தாலும் முதல் 90 நாட்களுக்கு இடைவெளி இல்லாமல் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். அதற்கு பிறகு கண்டினியூ பண்ண போறவங்க நடுவுல சின்ன சின்ன பிரேக்ஸ் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா பணவசிய முறைகளிலும்
சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நிறைய நேரங்கள்ல நம்மை அறியாமலேயே கூட பணத்தை ஈர்க்கும் அந்த பாதையில பயணிக்க ஆரம்பிப்போம். நமக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய நபர்கள் நமக்கு அறிமுகமாவாங்க. பொதுவாகவே நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். சோ இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க புதுசா ஒரு நோட் புக் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் அன்ரோல்டு நோட் புக், வெள்ளை நிற கோடு போடாத நோட் புக் வாங்கிடுங்க. உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல தூங்க போவீங்களோ அந்த டைம்ல இந்த மெத்தடை நீங்க முடிச்சிருங்க. இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச்வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை ஒரு நாளைக்கு 11 முறைன்னு 90 நாட்களுக்கு நம்ம எழுதணும். கரெக்டா 11 டைம்ஸ் தாங்க எழுதணும். எண்ணிக்கை அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் வேண்டாம். சோ எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. கட்டாயமாக கிரீன் கலர் பென்ல தாங்க எழுதணும். பச்சை நிறத்துல தான் இதை நம்ம எழுதணும். கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரஷ் 520, கவுண்ட் 741, ஆன் 808, நவ். அவ்வளவுதாங்க இந்த வார்த்தை. இதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டா எழுதணும். ஒரு நாளைக்கு வெறும் 11 முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம். சோ எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம பொறுமையா நீங்க எழுதுங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேஜஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு 11 டைம்ஸ் நம்ம எழுதணும். அதுதாங்க கான்செப்ட். எழுதி முடிச்சிட்டு அந்த நோட்டை சேஃபான ஒரு இடத்துல வச்சிருங்க. இதே போல தினமும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பிரம்மாண்டமான பணவரவை கண்கூடாக பார்ப்பீங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது, ஒரிஜினல் கருங்காலி மாலை எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் மாலையை நாம் அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலையை நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை வாங்கி கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த கருங்காலி மாலைகளை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி 2 பேட்ச் நம்ம அனுப்பிட்டோம். அடுத்ததாக ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை அன்னைக்கு 3வது பேட்ச் நம்ம பூஜை செய்ய போறோம். சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த கருங்காலியை டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர ஜபம் உருவேற்றி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இன்னும் இந்த கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. இந்த கருங்காலி மாலையை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை போடலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலையும் இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை போடக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்காங்க. கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க கருங்காலின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. தமிழ்ல இங்கிலீஷ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.